2 ராஜாக்கள் 7:13. அவன் ஊழியக்காரர்களில் ஒருவன் பிரதியுத்தரமாக இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இங்கே இதோ மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். இந்த ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த ஊழியக்காரன் தான் இப்ப நமக்கு வேணும். இந்த ஒரு ஊழியக்காரன் இருக்கான் பாருங்க, இவன் தான் வேணும். இவன் யார் தெரியுமா? ராஜா சொல்றான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 12வது வசனம். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோടെ பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். ராஜாவுக்கு பயம், நாம போனா என்ன ஆயிடும், பிடிச்சிப்பாங்க, டாக்டிஸ் பண்றாங்க, சீரியர் ஏதோ ஐடியா பண்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஊழியக்காரன் சொல்றான், ராஜா நீ பேசுனதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட வேஸ்டா ஒரு 5 இருக்குல்ல, அந்த வேஸ்டான 5 குதிரை என்கிட்ட கொடு, நான் போறேன், அனுப்புறோம், நாம போவோம், நான் அனுப்புறேன், போனா குதிரை, வந்தா ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனைத்தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றார். இன்னைக்கு எங்க திரும்புங்க நெகட்டிவ் தான். சர்ச்சுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ். எதுல மோட்டிவ், எதுல பாசிட்டிவ் இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தில் பாசிட்டிவ் இருக்கு. விசுவாச அறிக்கையில் என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்கு. கர்த்தர் வீடு கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லித்தான் பாருங்களேன். நீங்க உடனே எல்லாம் கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் கார் கொடுப்பார், எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் கார் கொடுப்பார். இது கேட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீச். கேட்டா இதுக்கு பேர் என்னது? கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ். இது ஜனங்களுக்கு காது கிணிய பிரசங்கம் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பேர் சர்ச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இந்த ஆள் வேணாம், எனக்கு எந்த ஆள் வேணும்? நெகட்டிவா ஒருத்தன் பேசிட்டு உட்காந்துருக்கிறான், அவங்கிட்ட பாசிட்டிவா பேசுற ஒருத்தர் வேணும். நெகட்டிவா என்ன பேசுறான்? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? நம்ம தேவனை பத்தின தைரியத்தை விட எதிரியை பத்தினதான பயம் ஜாஸ்தி. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயோ கோலியாத்து சிறு வயது முதல் கொண்டு அவன் யுத்த வீரன், அவன் பயங்கரமா சண்டை போடுவான். ஒசரத்தை பாருங்க, 9 அடிக்கு மேல இருக்கிறான். கையில் இருக்கிற கத்தியை பாருங்க, பிடிச்சிருக்கிற கேடகத்தை பாருங்க. சவுல் தான் இஸ்ரவேல்லையே உயரம். சவுல் சொல்றான், இருக்கிறதுலே உயரம் நான் தான், வந்து நிக்கிறவன் என்னை விட உயரம், அவங்கிட்ட எப்படிப்பா சண்டை போடுறது? ஒரு சின்ன பையன் வந்தான் அங்கேருந்து, என்னடா பிரச்சனை என்ன? இல்லை பெரிய ஆள். அப்படியா, சரி நான் போகிறேன். என்னடா நீ சின்ன பையன், சிவந்த மேனி, அழகாக இருக்கிற, போகிறவனை சொல்கிறான் இவன். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயோ ஒன்றுமில்லாத சின்ன பையனாக இருக்கான். அவன் சொன்னான், அதெல்லாம் விட்டுருங்க, அவங்ககிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்கு. அவன் உயரமானவன், அவனை விட உயரமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறார். அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். இன்னைக்கு இதெல்லாம் தெரியும், இவ்வளவும் தெரியும், கையில் வச்சிருக்க. இதெல்லாம் வெறும் பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ற டிக்கெட்டு. 1 மணி நேரம் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு ஓடி போற டிக்கெட். வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்தணும்னு தெரியாதவங்க இவங்க எல்லாரும். சமாரியாவுக்கு ராஜா உட்கார்ந்து இருக்கிறானே, உன்னை சமாரியாவுக்கு யார் ராஜாவாக்குனது? சமாரியாவுக்கு ராஜா நீயா இருக்கலாம், ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நினைச்சார்னா நாளைக்கு இந்நேரம் எதை வேணாலும் செய்வார். ஒரு பெரிய ராஜகுமாரத்தி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாவர வரைக்கும் யாரும் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க இதை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? படுத்திருந்த கட்டில இருந்து கீழே தள்ளி விட்டார். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ, அந்த அம்மாவுக்கு எதிராக எளியாவே ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நிற்கும் போது தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டுட்டாரு. இன்னைய வரைக்கும் ஏசபேல் எப்படி செத்துச்சுன்னே தெரியாதாமா. இல்ல எகு தேடும் போது பாடியை காணோம். நிஜம், பைபிளை போய் பாருங்க. கீழே தள்ளி விட்டாரு. வந்து பார்த்தா நாய் நக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் எப்போ ஒரு நம்பிக்கை உண்டு,
எவனாவது என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவன் முடிய போறான்னு அர்த்தம். முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் பேசுவான். முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்? யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துணையா நில்லுங்கப்பா. நீங்க பெரிய கோலியாத்து தான், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. ஓ நீங்க பெரிய ஆளு, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரியே மிருகமா மாத்தி விட்டாராமா, 7 வருஷத்துக்கு பட்சியை போல மாத்திட்டாராமா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஓஹோ அவங்க அப்படி இவங்க இப்படி, அங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. இதுல விட இன்னொரு அநியாயக்காரன் ஒருத்தன் இருக்கான். இவன் யார் தெரியுமா? ஏசபேல் பந்தியில போய் சேர்ந்துக்கிற ஊழியக்காரன். ஏசபேல் பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சான், சரிப்பா இந்த ஏசபேலை நம்ம எதுக்க முடியாதுப்பா, பேசாம என்ன பண்ணிடலாம், ஏசபேல் கூடயே போய் சமாதானமா போயிடலாம். போய் ஏசபேல் கூப்பிட்டாங்க, ஏசபேல் கூட போனா ஏசபேல் சலுகை அறிவிச்சாங்க. 108 தேவாலயங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் எருசலேமுக்கு போயிட்டு வருவதற்கு விசா கொடுக்கிறோம் என்று ஏசபேல் சொன்னார்கள். போய் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவர்களோடு கூட உட்கார்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் வந்தது, ஒரே ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருந்தான். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த எலியாவை என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் என்னங்க இப்படி பேசி தெரியுறீங்க, நீங்கள் மட்டும் வந்து பாருங்க, ஏசபேல் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வாங்க சொன்னாங்க. தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி எல்லாம் போயிட்டான், மொத்தம் போயிட்டான். ஒரே ஒருத்தன் திட்டிகிட்டு தெரிஞ்சான். இதில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க நல்லவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கெபியில போய் மறைஞ்சுப்பாங்க, ஆளுக்கு 50 பேரா. இவன் ஏசபேலை திட்டவும் மாட்டான், ஏசபேல் கூட போகவும் மாட்டான். நமக்கு எதுக்குங்க வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, உபதியான்னு ஒருத்தன் சோறு போடுறான்ல, வேலை முடிஞ்சு. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு. கட்சியில் அவனையும் விரட்டுறாங்க. சுற்றி நிற்கிற பாகால் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் சும்மா சத்தியம் சத்தியம்னு பேசிக்கிட்டு, இவர் சும்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனார்னா எவ்வளோ அழகாக நடத்தலாம் தெரியுமா. இவருக்கு அறிவே கிடையாதுங்க. பெரிய இவர் தான் ஊழியக்காரர் மாதிரி, நமக்கெல்லாம் ஊழியக்காரன் இல்லாத மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம். சில நேரத்தில் இப்படி பேசுகிறவங்கலாம் அரண்மனையில் உட்காந்துருப்பாங்க, சத்தியம் பேசுகிறவன் வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருப்பான். சூழ்நிலை அப்படி இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், ஏசபேல் செத்து போகும், எலியா கடைசி வரைக்கும் சாகாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பார். அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். சும்மா அந்தந்த நேரத்துக்கு பவரில் வர்றவங்களை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்தந்த நேரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ராஜா மாதிரி பேசக்கூடாது. நமக்கு வேணாப்பா, எதுக்குப்பா இந்த வம்பு, நாம பாட்டுன்னு நைட்டு படுத்தோமா, இருக்கிறத கஞ்சியோ கூலியோ குடிச்சோமா, இருக்கிறத வச்சு ஓட்டினோமா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு ஊழியக்காரனை தேடுங்கடா, எவனா தேடுங்க. யாரு? இவன் படுத்தே கிடக்கட்டும், உயிர் போனாலும் பரவாயில்லன்னு 5 குதிரை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போனான் பார் இறங்கி, அந்த ஊழியக்காரனை தேடுங்கிறாரு. அந்த ஊழியக்காரனை கண்டுபிடி. அந்த ஊழியக்காரன் தான் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தவன். அதுதான் தேவை. இப்போது எழுப்புதலுக்கு யார் காரணமாக இருப்பா தெரியுமா? திருப்பியும் சொல்றேன், இந்தியா முழுக்க எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றோம்ல, அது ஒரு பார்ட், ஜெபம் பண்றது ஒரு பார்ட். ஆனா எழுப்புதலுக்கு இன்னொரு பார்ட் தேவை. யார் தெரியுமா? இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ற ஒருத்தன் தேவை. ஃபீல்ட் ஒர்க் பண்ணாம எழுப்புதல் வராது. ஒன்லி பிரேயர் எழுப்புதலை கொண்டு வராது. புரியுதா உங்களுக்கு? ஃபீல்ட் ஒர்க் வேணும். இப்போ இயேசுநாதர் என்ன சொன்னார்? எல்லாரும் என்ன சொல்றாங்க? மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு 120 பேர் கூடி இருக்கும் பொழுது அங்கே எழுப்புதல் வந்தது. அவங்க ஒன்லி பிரேயர் தானே பண்ணாங்க. அப்புறம் இது தேவையில்லையா? எழுப்புதல் என்பது அது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எழுப்புதல் பரவறதுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். 8ஆம் அதிகாரத்தில் வெறும் எருசலேமுக்குள்ளேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டினாங்க. சாலமோன் மண்டபத்தில் கூடியிருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா பண்றான் அவன்? பரிசுத்தாவி வந்துருச்சு, எழுப்புதலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அடுப்பை பத்த வச்சாச்சு, என்ன பண்றான்? குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க ஆண்டவரே நெருப்புல. எல்லாரும் எல்லாம் வித்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, வாங்கியாச்சா? என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் எல்லாம் சமமாய் இருந்தது. இவனுங்களை எதுக்கு கூப்பிட்டோம்? ஷேரிங் பண்றதுக்காக கூப்பிட்டோம்.
என்னடா நடக்குது உங்ககிட்ட? ஆண்டவர் பார்த்தாரு, இது செட் ஆகாது. என்ன பண்ணு, செதறி அனுப்புடா. உலகம் எங்கும் போ சொன்னா வந்ததை வச்சுக்கிட்டு செட்டில் ஆக ட்ரை பண்றான். வந்ததை வச்சுக்கிட்டு செட்டில் ஆகிறவனால எழுப்புதல் வராது. உலகம் எங்கும் போகிறவனால மட்டும்தான் எழுப்புதல் வரும். ஊழியக்காரன் சொல்றான், வாங்க 5 குதிரை எடுத்துட்டு குடுங்கியா போலாம். இவர் சொல்றாரு, ஜோம் பண்ணுவோம். எங்க ராஜா? இஸ்ரவேல்ல ஜோம் பண்ணுவோம். என்ன ராஜா பண்ணணும்? கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் சொன்னாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வெறும் எழுப்புதல்னா போகாது. 2 பார்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நைட்ல ராஜா தூங்கிட்டு இருக்கிறான். இந்த நைட்ல தூங்குறான்ல, தூங்குறவன் இருக்கிற இடத்துலலாம் உருப்படாது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? 2 சிறைச்சாலை இருக்கு. ஒன்று பேதுரு இருந்த சிறைச்சாலை, இன்னொன்று பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலை. இப்போ யோசிச்சு பாருங்க, பேதுரு இருந்த சிறைச்சாலையில் பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தாரு. பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலையில் அவங்க என்ன பண்ணாங்க? துதிச்சு பாடினாங்க. 2 சிறைச்சாலையோடைய சீன் முடியும் போது பாருங்க, 2 பேருமே விடுதலையாக்கப்பட்டுட்டாங்க. பவுலும் சீலாவும் விடுதலை ஆயாச்சு, பேதுருவும் விடுதலை ஆயாச்சு. ஆனா பேதுரு விடுதலையான போது 4 பேர் செத்து போனான். பவுல் விடுதலையாகும் போது ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதுதான் டிஃபரன்ஸ். நைட்ல தூங்கிட்டு சும்மா பகல்ல மட்டும் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிற ராஜாக்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. பகல்ல ஜெபம் பண்ணணும், நைட்ல கிரியை செய்யணும். ராஜா, நமக்கு ஒரு நற்செய்தி கிடைச்சிருக்கு. ராஜா, என்னது நற்செய்தி கிடைச்சிருக்கு? 4 குஷ்டரோகி வந்து சொல்லியிருக்கிறான், சீரியர் பாளையம் காலியா இருக்குதான், வாருங்கள் போவோம். ஓ, அப்படிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்? சீரியர்கள் ஆண்டவர் ஏதாவது செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏதாவது செய்வாங்கிறவன் படுத்து தூங்குவான். ஏதாவது செய்யலான்னு ஒருத்தர் இறங்கி போறான் பாரு, அவனை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு போறதுக்கு ரெடியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீ கொடுக்க வேண்டாம். பெஸ்ட் வச்சிருக்கிறவங்களாம் வச்சுக்கிட்டோம். நீ ஒண்ணுமே இல்லாம மிச்சம் மீதி இருக்கும் பாரு, ஒரு 5 குதிரை. உங்ககிட்ட ஒரு டேலண்ட்டும் இல்லை, நான் ஃபெயிலியர் பர்சன்ட்டு, இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, இதை வச்சு யூஸ் ஆக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு கூழாங்கல்லுன்னு சொன்னாங்கல்ல, வீட்டில் 8வது பையன்னு சொன்னாங்கல்ல, ஆடு மேயின்னு சொன்னாங்கல்ல, நீ வா. யோசிச்சு பாருங்க, யுத்தத்துக்கு 7 பேர் இருக்கான், எவனுமே ராஜா இல்லையாமா, ஆடு மேய்க்கிறவன் தான் ராஜாவாமா. ஏன்பா? ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் ஏன் தெரியுமா? இந்த 7 பயலும் இருக்கிறானே, இவன் ராஜாவானா மஞ்சத்தில் படுத்துருவான். ஆனால் இந்த பயம் இருக்கிறானே, ராத்திரியெல்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் படுத்திருந்தாலும் என் ஆத்மா விழித்திருக்குதும்பா. இவன் தான் ராஜாவாக இருக்கிறதுக்கு கரெக்டு, இவன் தான் சரி. இன்னைக்கு ராக்காலம், இது ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் தானே. 9 வருஷமா ராக்காலம் தானே இருக்கு, 10வது வருஷம் வருது, ராக்காலம் தானே. எத்தனை பேர் கிரியை செஞ்சோம்? ஜெபம் பண்ண ஒரு கூட்டம், நான் இல்லைன்னே சொல்லலை. ஜெபம் பண்ணோம், நான் இல்லைன்னு சொல்ல. எத்தனை பேர் இறங்கி கிரியை செஞ்சோம்? யார் வேணும்? எவன் இருந்தாலும், சீரியர் இருந்தாலும், பாளையத்தில் மரணம் இருந்தாலும் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவன் என்ன செய்யறது? நாங்க தேவன், எங்க தேவன் பெரியவர், இறங்கி செய்வோம்.